அண்ட் லிரிசிஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது கமல் சார் லிரிசிஸ்ட்னு வரும்போது நிறைய பாடல்கள் எழுதிருப்பாரு டு டைம்ஸ் இவ்வளோ இத்தனை வருஷத்துல. அண்ட் இந்த இனிமேலா இருக்கட்டும் இல்லை உங்களோட பழைய சாங்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கமல் சாரோட ஃபேவரட் லைன் என்ன சொல்லுவீங்க லிரிக்ஸில்? கமல் சார் எழுதின எல்லா லைனுமே எனக்கு ஃபேவரட் லைன் தான். இஸ் நத்திங் ஸ்பெசிஃபிக். அது அவர் எழுதுனதுல இதுதான் ஃபேவரட், எல்லாமே ஃபேவரட் தான். அப்போ இந்த ட்ராக்ல வச்சுப்போம், இந்த ட்ராக்ல உங்களோட ஃபேவரட் லைன் எது? இந்த ட்ராக்லேயுமே அவர் எழுதின எல்லா லைனுமே எனக்கு ஃபேவரட் தான். ஆமாம், பிகாஸ் அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் இன்னைக்கு கேட்கும்போது ஒரு லைன் உங்களுக்கு ரிலேட் ஆகி நீங்கள் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் நாளைக்கு வேறு மூடில் இருக்கும்போது வேறு ஒரு லைனை நீங்கள் ரீட் பண்ணும்போது வேறு ஒன்று நீங்கள் அதை ரிலேட் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. அதுதான் மேஜிக் அதில். அதுதான் கமல் சார். புரியுது. ஆனால் சொல்ல மாட்டீங்க இந்த லைன் இப்போதைக்கு, சொன்னால் ரிவீல் ஆகிடும். அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தேட் ஃபார் யூ. நான் சொல்லி அந்த இன்ஃப்ளூயன்ஸே எனக்கு வேண்டாம். ஐ வாண்ட் பீப்புள் டு பியூர்லி என்ஜாய் த லிரிக்ஸ் ஃப்ரம் தேர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அதனால